ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடையில் கிடைக்கிற மாதிரி மொறு மொறுன்னு சூப்பரான பருப்பு வடை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு வடை செய்கிறதுக்காக நான் பாருங்கள் 1/4 கிலோ வந்து பட்டாணி பருப்பு வந்து எடுத்திருக்கேன். நல்ல சுத்தமாகவே இருந்துச்சு. லூஸில் தான் வாங்கினேன், தூசி தும்பு எதுவுமே இல்லை. அதனால் இதை ஒரு 2 தடவை வந்துட்டு அலசிட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சிடலாம். அதுவே வந்துட்டு போதும். இப்போ மற்ற பொருள் வந்து பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி வச்சுருக்கேன். பெரிய பல்லாக இருந்ததுனால ஒரு 4-5 பல் வந்துட்டு பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 எடுத்திருக்கேன், மீடியமான சைஸு. அடுத்து வந்துட்டு ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சின்ன ஜீரகம் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தண்டு வந்துட்டு எடுத்திருக்கேன். நம்ம கொத்தமல்லி இலை சேர்க்குறத விட கொத்தமல்லி தண்டு சேர்த்து செஞ்சோன்னா நல்லா வந்துட்டு வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சா பருப்பை வந்து எடுத்துக்கலாம். 2.5 மணி நேரம் நல்லா ஊறி கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ இதையும் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள். இவ்வளோ தான் நம்ம வடை செய்யறதுக்கு பொருள் எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து எல்லாமே தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்கள் விருப்பம் போல் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுட்டு அதில் வந்துட்டு முதல்ல நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் இஞ்சி, அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு 5 பல், அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து முதல்ல இஞ்சி பூண்டையும் போட்டுட்டோம்னா நல்லா வந்துட்டு அரைஞ்சி வரும் அந்த பருப்போட. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்துட்டு சின்ன ஜீரகம், அதையும் வந்துட்டு சேர்த்துடலாம். ஜீரகம் வந்து சேர்த்தா வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் பருப்போடு சேர்ந்து வரும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பு அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு மட்டும் வந்துட்டு லேசாக சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சாலே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும் பதம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் லேசாக வந்துட்டு தண்ணி தெளிங்க. ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது. எந்த அளவுக்கு குறைன்னு அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், பதம் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணி வந்துட்டு துளி கூட ஊற்றவே இல்லை. மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து போட்டால் நல்லா அந்த மாதிரி வந்துட்டு பொல பொலன்னு வந்து உதிர்ந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் பதம். இப்போ இதை வந்துட்டு வேறு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு அந்த எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். வடைக்கெல்லாம் போடும்போது வந்துட்டு ரொம்ப பிரியாணிக்கு போடுற மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் நடுத்தரமாக வந்துட்டு வெட்டாமல் நல்லா எவ்வளோ பொடிசாக வெட்டுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வடையில் வெங்காயம் நல்லா வந்துட்டு மெர்ஜாகி சூப்பராக வரும் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு வெட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். எனக்கு வந்து டைம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயமே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மிளகான்றதுனால நான் வந்து 1 எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து நம்ம இஞ்சியும் சேர்த்துக்கிறதுனால அதுலேயும் வந்து லேசாக காரம் இருக்குன்றதுனால கரெக்டாக எடுத்திருக்கேன். காரம் கம்மினா நீங்கள் 2 மிளகா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி தண்டையை வந்துட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு வேளை தண்டு இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலையை கூட சேர்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட வந்துட்டு நீங்கள் தண்டு கீரை, அரைக்கீரைன்னு உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் விருப்பம் போல் வந்துட்டு சேர்த்துக்கலாம் வடையில். பாருங்கள், இப்போ மாவும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே வந்து வெட்டி வச்சிட்டோம். இது எல்லாத்தையும் வந்துட்டு உள்ளே சேர்த்துட்டு எண்ணெய் பொருள் அப்படிங்கிறதுனால சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. அதனால் வந்து கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் போல் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா பிடிக்குன்னா நீங்கள் நிறையாவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் எண்ணெயில் புரிஞ்சு வரும்போது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பையும் வந்துட்டு போட்டுக்கலாம். வடைக்கு தேவையான எல்லா பொருளும் போட்டாச்சு. இப்போ கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு கொடுங்க. அந்த மாவோட வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே மெர்ஜ் ஆகிற மாதிரி வந்துட்டு நல்லா பொறுமையாக வந்துட்டு பிசைஞ்சு கொடுங்க. அடி வரைக்கும் எடுத்து செய்யும்போதே வந்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் சேர்த்து போட்டு பிசைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், இதையும் பிசைஞ்சிட்டோன்னா மாவு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாவு வந்து இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து நம்ம சிம்மில் வச்சுருந்தோம், அதுவும் வந்து காஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணியில் வந்துட்டு தண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை தொட்டுட்டு நம்ம வந்து கை கழுவிக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே தான் போடணும், இல்லைனா வந்துட்டு அந்த பருப்பு உடைக்கிறதுக்கும் அப்படியே திரியாக போயிடும் ஒரு மாதிரி மாவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் எடுத்து இந்த மாதிரி ஒரு உருண்டையை தட்டிட்டு லெஃப்ட் சைட் கையை வந்து நல்லா கழுவிட்டு பாருங்கள், அந்த மாதிரி நடுவில் வச்சு ஒரு ஷேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பொறுமையாக பண்ணி ஒன்று ஒன்றா வந்து எடுத்து போடுங்க. சில பேர் வந்துட்டு ரைட் ஹேண்ட்லேயே எடுத்து ரைட் ஹேண்ட்லேயே கூட போடுவாங்க. அந்த மாதிரி போட
தெரியும்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இல்லை பிகினர்ஸு எண்ணெய் கொஞ்சம் பயம், என்னால் அந்த மாதிரிலாம் போட தெரியாதுன்னா நீங்கள் பொறுமையாக ஒன்று ஒன்றா எடுத்து பக்கத்தில் இருக்க தண்ணியும் தொட்டுட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழகாக ஷேப் பண்ணி போடுங்க. பொறுமையாக வந்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு அழகாக கலர் மாறினோன்னே எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு வடை ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வந்து மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போ பருப்பு வடை செஞ்சாலுமே கடலை பருப்பில் செய்யாமல் பட்டாணி பருப்பில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலை பருப்பை விட பட்டாணி பருப்பு ரொம்ப சீப்பாக இருக்கும் ரேட்டு. ஆனால் பெரும்பாலான கடையில் வந்துட்டு இப்போ பட்டாணி பருப்பு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ஊர்லேயே ஒரு கடையில் 2 கடையில் தான் கிடைக்கிது. அங்கே தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த 1/4 கிலோ பருப்பே வந்துட்டு 14 ரூபா தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 வடை வந்துச்சு எனக்கு 1/4 கிலோவுக்கு. ரொம்பவே போதும், எங்களுக்கு தாராளமாக இருந்துச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பொறுமையாக வந்துட்டு எல்லா வடையுமே வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். அவுட்புட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கலரும் கரெக்டாக வந்துச்சு. கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா மொறுன்னு வந்துச்சு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.